பிரபல தனியார் தொலைக்காட்சியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றியவர் மணிமேகலை. இவருக்கும் மற்றொரு நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நிகழ்ச்சியை விட்டே விலகுவதாக விரக்தி பதிவு ஒன்றை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். நான் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அர்ப்பணிப்பு, நேர்மை, கடும் உழைப்பு, 100% முயற்சிகளை கொடுப்பேன். அதுபோல்தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் கடந்த நவம்பர் 2019 முதல் என் பயணம் அந்த நிகழ்ச்சியில் தொடங்கிய நாள் முதல் நான் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மணிமேகலை. சுயமரியாதையை விட வேறு எதுவுமே முக்கியமில்லை. என் வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் சுயமரியாதையை இழக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளேன். புகழ், பணம், தொழில், வாய்ப்புகள் என எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இவை எல்லாமே இரண்டாம் பட்சம்தான். சுயமரியாதை தான் பிரதானம். எனவே நான் குக் வித் கோமாளியிலிருந்து விலகுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியானது மற்றொரு பெண் தொகுப்பாளினியால் முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியில் குக்காக இருக்க வந்த ஒருவர்தான் ஒரு குக் என்பதை மறந்துவிட்டு ஆங்கரிங் பணிகளில் தலையிட்டு என் பணியை செய்ய விடாமல் தடுக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் மணிமேகலை. எங்களுக்கான உரிமைகளையும் பணியில் தலையீடு குறித்த கவலையையும் தெரிவித்தால் கூட இந்த சீசனில் அது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. ஆனாலும் எனக்கு எது சரி எனப்படுகிறதோ அதற்கு நான் குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். யாரையும் பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்களும் அடக்குமுறைகளும் இந்த நிகழ்ச்சியின் அசல் தன்மையை இழந்துள்ளது. முன்பு நான் பார்த்து ரசித்து வியந்த மகிழ்ச்சியாக இருந்த குக் வித் கோமாளி ஷோ இதுவல்ல. எனவே இனி நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நான் கடந்த 2010 முதல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தொகுப்பாளினியாக இருந்து வருகிறேன். என் அனுபவத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துள்ளேன். ஆனால் இதுபோல் முதிர்ச்சியற்ற நடத்தைகளை நான் பார்த்ததே இல்லை. என் வேலையை கெடுத்த நபர் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும். அவருக்கு நிறைய நிகழ்ச்சிகள், வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என கடவுளை பிரார்த்திக்கிறேன். அப்போதுதான் அவரால் அடுத்தவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். வாழ விடு. சீசன் 1 முதல் தற்போது வரை நிறைய பேருடன் பணியாற்றிய நினைவுகளை அசை போடுவேன். என் மீது அன்பு செலுத்தியவர்களுக்கு நன்றி என தனது இன்ஸ்டாவில் மணிமேகலை குறிப்பிட்டுள்ளார்.